ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. ஃபஸ்ட்டு சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சிக்கன் கூட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருந்தாங்க. இது கலர் தான் வரும், காரம் வராது. அதனால் நீங்கள் கலருக்கு தனியாக ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதுவே போதும். இது கூட ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் எல்லாத்தையும் கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு, அடுத்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு என்னன்னு ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே சிக்கன் ஊறிடும், நம்ம லாஸ்ட்டில் பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாட்டுக்கோழி குழம்பு தாங்க நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழம்பு வச்சதுக்கப்புறம் தான் பிரியாணி செஞ்சேன். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறையா நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கணுங்க. எப்போதும் நம்ம தாளிக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2மே நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகா சேர்த்தோன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளியை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்திங்கனாக்க நம்மளுக்கு பாத்திரத்தில் அடி பிடிக்காது, அடியில் ஒட்டாது, நல்லாவே நமக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும்போதே நம்ம கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணுங்க. அப்போ தான் அந்த கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கும். அதனால் சிக்கனை நம்ம கழுவும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு 2ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த கவிச்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தேன். ஒரு 3 ஸ்பூன் ஈக்குவலாகவே நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழிக்கு. நம்ம மிளகுத்தூளும் சேர்ப்போம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுமாரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி எடுத்து இதில் போட்டுடலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்யும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. கறியை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடணும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அதனால் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்னாவது வேக வைக்கணும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற மல்லித்தழையை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இப்போ நம்ம சைடில் 65யும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம 65 பொரித்து எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 65யும் பொரித்து எடுத்துட்டேன். பிரியாணியும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.